வளமுடன். ஓம் நமச்சிவாய. எந்த வேலையை தொடங்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? இந்துக்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கி வழிபட்டு விட்டுத்தான் ஆரம்பிப்பார்கள். இந்தியாவில் எல்லா ஜாதியினரும் வேறுபாடின்றி விநாயகரை வணங்குவார்கள். வைணவர்கள் தும்பிக்கை ஆழ்வார் என்று அவரை வணங்குவார். விநாயகரை வணங்கி வழிபட்டு செய்யும் எந்த ஒரு நற்காரியமும் இடையூறின்றி முடியும். அவரை வணங்காமல் வழிபடாமல் ஆரம்பிக்கும் காரியத்துக்கு விக்னம் ஏற்படுகின்றது. விக்னம் என்றால் தடை. இந்த நம்பிக்கையினால் விநாயகருக்கு விக்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவபெருமானின் பிள்ளையாகிய பிள்ளையாரை மக்கள் மரியாதையாக பிள்ளையார் என்றழைக்கிறார்கள். பிள்ளையார் எல்லோருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் வேண்டியவர், மிகவும் எளிமையானவர். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்று ஒரு அருகம்புல்லை எடுத்து வைத்து வழிபட்டாலும் அருள்வாளிப்பவர். சிவன் கோவில்களிலும் இருப்பார், வைணவ கோவில்களிலும் இருப்பார். புத்த மதம், ஜைன மதத்தவர்களும் அவரை வழிபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் தெருவெங்கும் உள்ளது போல் மற்ற மாநிலங்களில் நிறைய விநாயகர் கோயில்கள் இல்லாவிட்டாலும் பாரத நாட்டின் எல்லா முக்கிய கோயில்களிலும் எங்காவது ஓரிடத்தில் அவர் இருப்பார். அங்கெல்லாம் அவரை கணேஷ் என்று அழைப்பார்கள். கன்னியாகுமரியிலிருந்து கேதார்நாத் வரை கணேசரை வழிபடுகிறார்கள். இப்படி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் விநாயகர், மற்ற மதத்தவரும் வழிபடுகின்ற விநாயகர் நம் இந்து மதத்துக்கு சொந்தமானவர் என்பதை நினைத்து நாம் பெருமையடைய வேண்டும். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் முதலில் விநாயகரை வணங்கி நம்முடைய வேலையை தொடங்குவோமாக. விநாயகனே வெல்வினையின் வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் நன்மையினால் கண்ணிற் பணிமின் கனிந்து என்று நாம் மனதார விநாயகரை வழிபட்டு நம்முடைய அன்றாட வேலைகளையும் சிறப்பு வேலைகளையும் தொடங்குவது நமக்கு வெற்றி அடைவதற்கு முதற்படி. விநாயகரை போற்றி விநாயகர் அகவல் என்ற பாட்டை ஔவையார் அவர்கள் எழுதியுள்ளார்கள். விநாயகரை வைத்துத்தான் எல்லா தெய்வங்களும் தொடர்ந்து வழிபடுகின்ற முறை வருகிறது. அதனால் வேதங்களில் கூட எந்த விதமான யாகங்கள் ஹோமங்கள் செய்வதாக இருந்தாலும் முதலில் கணபதி ஹோமம் செய்துவிட்டு தொடங்குகிறார்கள். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கணபதி ஹோமத்தை துவங்கி 6 மணி 6:30 மணிக்குள் அதை முடித்து விடுவார்கள். இந்த பிரம்ம முகூர்த்தம் விநாயகருக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாகும். எளிதில் வழிபடக்கூடியவர். நாம் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். பொறி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார், வெல்லம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார், வேர்க்கடலை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார், தேங்காய் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். எந்தவித பாகுபாடுமின்றி எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். எல்லா நாயகர்களிலும் சிறந்து விளங்குவதால் அவர் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே நாம் விநாயகரை வணங்கி வழிபட்டு நம்முடைய காரியங்களை துவங்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. சுவாமியே சரணமையப்பா.